செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து லெவல்ஸ்களுமே என்னுடைய தனிப்பட்ட சொந்த கருத்தாகும். இந்த வீடியோ மூலமாக நான் யாரையும் வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கவில்லை. இந்த காணொளி அறிவு பகிர்தலுக்காக மட்டுமே. கண்டிப்பாக ட்ரேடிங்கில் 100% பண இழப்பு அபாயம் உள்ளது. அதனால் மார்க்கெட்டின் நிலை அறிந்து ட்ரேடிங் நாலேஜுடன் ட்ரேடிங் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் நாளைக்கு எக்ஸ்பைரிக்கு உண்டான ஃபின் நிஃப்டியோட லெவல்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்று நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர எந்த ஒரு வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் பார்க்க முடியும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நாளைக்கு நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டிலலாம் எந்த ரேஞ்சிலிருந்து ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப் சைடு ரேலி ஸ்டார்ட் ஆகும், அதே மாதிரி எந்த ரேஞ்சிலிருந்து ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைடு ரேலி ஸ்டார்ட் ஆகும், அப் டு அந்த ரேலி எது வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓஐ டேட்டா டீடைல்டு அனாலிசிஸ் இண்டிவிஜுவலாக நாளைக்கு எந்தெந்த இண்டிசஸில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், பிரேக் அவுட் எந்த சைடு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், மற்றும் ஃபின் நிஃப்டி வீக்லி எக்ஸ்பைரியில் 0 to 0 நான் எந்த ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷன் எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லிங்க்கை பயன்படுத்தி ஜாயின் ஆகிக்கங்க. லைவில் என்னோட அனாலிசிஸ் அண்ட் ப்ரிடிக்ஷன்ஸ் மற்றும் ஓய் டேட்டா அப்டேட்ஸ் இண்டிசஸ் ரேஞ்சஸோட நம்ம உடனுக்குடன் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம குரூப்பில் இருக்க மெம்பர்ஸ்லாம் அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வாங்க டாபிக்கு போகலாம். ஸோ நாளைக்கு உண்டான லெவல்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்மளோட ப்ரிடிக்ஷனில் மூவ்மெண்ட் எப்படி இருந்துச்சு, அதை நம்ம எப்படி பார்த்து அனலைஸ் பண்ணோம் அப்படின்றத சின்னதாக ஒரு கிளிப் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு உண்டான லெவல்ஸை பார்த்துருவோம். ஸோ நம்மளோட ப்ரீமியம் டெலகிராம் குரூப்பில் என்னோடய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷனை இன்றைக்கி காலையில் 6 மணிக்கு எல்லாமே கொடுத்துருந்தோம். ஸோ ப்ரீமியம் டெலகிராம் குரூப் அப்படின்றது வேறு ஒன்றும் கிடையாது. நம்மளோட வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறது காமன் டெலகிராம் குரூப் லிங்க். ஸோ அதில் இண்டிசஸ் ரிலேட்டடாக உள்ள இண்டிசஸோட ரேஞ்சஸ், ஓஐ டேட்டா அப்டேட்ஸ்னு இண்டிசஸ் ரிலேட்டடாக உள்ள என்னோட ப்ரிடிக்ஷன் எல்லாத்தையுமே நம்மளோட காமன் டெலகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணுறோம். அதே மாதிரி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன்ஸை என்னோட ஸ்ட்ரைக் ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் எவ்ரி ட்ரேடிங் டே ஏர்லி மார்னிங் 6 to 7:30 எல்லாமே நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் அப்டேட் பண்ணுறோம். ஸோ எந்த ஒரு கால் சர்வீஸும் பண்ணுறதில்ல. நம்ம இஓடியில் எப்படி இண்டிசஸ் அனலைஸ் பண்ணி ப்ரிடிக்ட் பண்ணுறோமோ, ஸோ அதே மாதிரி ஸ்ட்ரைக்ஸ் அனலைஸ் பண்ணி எந்த ஸ்ட்ரைக்கில் நான் எவ்வளோ பையிங், ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ப்ரிடிக்ஷனை தான் நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் நம்ம காலையில் 6லேருந்து 7:30 மணிக்கு எல்லாமே அப்டேட் பண்ணுறோம். ஸோ ரெகுலராக நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டிக்கு ஸ்ட்ரைக் ப்ரிடிக்ஷன்ஸ், அதோட 0 to 0 நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி, ஸோ இது 4 இண்டிசஸ்க்கு எக்ஸ்பைரியில் 0 to 0 நம்ம டிஸ்கஸ் பண்ணுற ரேஞ்ச் இருக்கு இல்லையா. ஸோ அந்த ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்ஸில் நான் எவ்வளோ பையிங் அண்ட் டார்கெட் அண்ட் மேக்ஸி டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட 0 to 0 ஸ்ட்ரைக் ப்ரிடிக்ஷனையும் நம்ம காலையில் 6லேருந்து 7:30 மணிக்கு எல்லாமே நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ப்ரிடிக்ஷனை நம்ம அப்டேட் பண்ணும்போது, ஸ்ட்ரைக் ப்ரிடிக்ஷன் அப்டேட் பண்ணும்போது கால் புட் 2 சைடுமே கொடுக்குறோம். ஸோ இதில் நம்ம கால் பார்க்கணுமா, இன்றைக்கி மூவ்மெண்ட் புட்டு பார்க்கணுமா அப்படின்றதுக்கு நம்ம டைரக்ஷனல் வியூ அப்படின்ட்டு காலையில் 9:10லேருந்து 9:15, அதாவது ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் முடிஞ்சு நம்மளோட மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் நான் இன்றைக்கி மூவ்மெண்ட் கால் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா, புட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா, அதேமாதிரி நம்ம கொடுத்துருந்த டார்கெட்டில் எந்த டார்கெட் வரைக்கும் இன்றைக்கி போகும் அப்படின்றதையும் நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் அப்டேட் பண்ணிடுறோம். ஸோ இது எல்லாமே ஏர்லி மார்னிங் நம்ம எதுக்காக ஏர்லி மார்னிங்லேருந்து மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னா, உங்களோட வியூவில் நீங்கள் மார்க்கெட் அனலைஸ் பண்ணும்போது இது உங்களுக்கு சப்போர்ட்டிவாகவும் இருக்கும், ஒரு கிளியரான ஒரு விஷன் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அப்படின்றதுனால தான் நம்மளோட ப்ரிடிக்ஷன் எல்லாத்தையுமே நம்ம முன்னாடியே கொடுத்துறோம். ஸோ திருப்பி ஒரு தடவை சொல்லிடுறேன், நம்ம எந்த ஒரு கால் சர்வீஸும் பண்ணுறதில்ல. நம்ம என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ப்ரிடிக்ஷன் அண்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற சைடு மூவ் அண்ட் நம்ம கொடுத்துருக்க டார்கெட்டில் எந்த டார்கெட் வரைக்கும் போகும் அப்படின்ற என்னோடய எக்ஸ்பெக்டேஷன்ஸை தான் நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் அப்டேட் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி நிஃப்டியில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்திருந்தது கால் சைடு, புட் சைடில் ஸ்லோ மூவ் இல்லைன்ட்டு வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி இந்த சைடிலும் கால் தான், மூவ் இல்லைன்னு வந்துருச்சு. ஸோ கால் சைடில் 2 ஸ்ட்ரைக். ஸோ இந்த 2 ஸ்ட்ரைக்லேயும் மூவ்மெண்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத சார்ட்டில் பார்த்துருவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணி என்னோட ப்ரிடிக்ஷன்ஸை நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட காமன் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி அதன் மூலிமா டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது எப்படின்றத நம்ம கைட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி நம்ம இன்றைக்கி ஹியூஜான ஒரு கேப் ஓப்பன். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண பையிங்கெல்லாம் மேலே தான் ஓப்பன் ஆகிருந்துச்சு. ஈவன் தோ சொல்லணும் அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் டார்கெட் என்ன வந்துருந்துச்சோ அதுக்கு மேலே தான் ஓப்பனே ஆகிருந்துச்சு கால் சைட்லலாம். ஸோ இம்மிடியேட்டாக அந்த மூவ்மெண்ட் இன்றைக்கி எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நம்ம வாய்ஸ்லையும் நம்ம ஸ்ட்ரைக் ப்ரிடிக்ஷன்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடியே, லைவில் அனலைஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடியே அந்த மூவ்மெண்ட்டை நம்ம ஸ்ட்ரைக்கில் எப்படி பார்க்கணும் அப்படின்றத நம்ம வாய்ஸில் கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்ட்ரைக்ஸோட அப்டேட்டும் கொடுத்துருந்தோம்.
ஸோ இது சார்ட்டில் எப்படி போயிருந்துச்சுன்னு பார்ப்போம் இந்த மூமெண்ட்டை. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருந்தது 23,100, அதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தது 150லேருந்து 160 நம்ம பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அவங்க ஓப்பன் ஆகிருந்ததே நியர்லி ஒரு 400 ஓப்பன் ஆகிருந்தாங்க. ஸோ அப்போ நம்ம கொடுத்துருந்தது என்னென்னா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் டார்கெட் நம்மளுக்கு வந்திருந்தது ஹை லெவல் டார்கெட் இருக்கு இல்லையா, அது 306 நம்ம வாய்ஸ்லேயும் கொடுத்துருந்தோம். ஒன்ஸ் இந்த 306க்கு மேலே சஸ்டெயின் பண்ணிட்டாங்கன்னா நம்மளுக்கு அப்சைடில் தான் மூவ்மெண்ட் போகும் அப்படின்றத கொடுத்துருந்தோம். ஸோ அதே மாதிரி பிரேக் பண்ண அடுத்த கேண்டில்லே அப்சைடில் பிரேக் ஆகி வந்தாங்க. ஸோ நம்ம இந்த இடத்துல அகைன் ஒரு சப்போர்ட் எடுக்கும்போது இங்கே பை பண்ணியிருந்திருக்கலாம், அப்படி இல்லைனாலும் இந்த பிரேக் அவுட்டில் இங்கே பை பண்ணியிருந்தாலும் நம்மளுக்கு இந்த 470 வரைக்கும் நம்ம கேப்சர் பண்ணியிருந்திருக்கலாம். அதே மாதிரி 23,450 கால் நிஃப்டியில் ஸோ நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அதை விட இது கொஞ்சம் வைடாக இருக்கிற ஸ்ட்ரைக். ஸோ அப்போ நம்ம இந்த ரேஞ்ச் பிரேக் ஆகி கீழே வரதுக்கான பாசிபிள் இருக்கும் அப்படின்றதுனால இங்கே பிரேக் அவுட்லேயே கொடுத்துருந்தேன். ஸோ இந்த பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் அதாவது இந்த 190க்கு மேலே பிரேக் ஆனிச்சு அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் 284 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ அது போயிருந்தது பார்த்தோம் அப்படின்னா 319 வரைக்கும் மேலே போயிருந்ததாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட மூமெண்ட் நல்லா இருந்துச்சு நம்ம ப்ரிடிக்ஷன்ஸில், அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றது தான். ஸோ இதே மாதிரி நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு மேலே இருந்தாலும் நம்ம லைவில் அனலைஸ் பண்ணி அதையும் அந்த மூமெண்ட்டை நம்ம எப்படி கேப்சர் பண்ணணும், அந்த மூமெண்ட் எப்படி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், ஸ்லோவாக இருக்குமா இல்லை ஸ்பீடான ஒரு மூமெண்ட்டாக இருக்குமா அப்படின்றத நம்ம எல்லாமே வாய்ஸ்லேயும் கொடுத்துறோம், அது இல்லாமல் நம்ம சார்ட்லேயும் ட்ரைன் பண்ணி கொடுத்துறோம். ஸோ இந்த ப்ரிடிக்ஷன்ஸ்லாம் நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் நம்மளோட காமன் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி அதன் மூலிமா டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது அப்படின்றத நம்ம கைட் பண்ணுவோம். ஸோ வாங்க நாளைக்கு உண்டான லெவல்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு நிஃப்டி பார்த்துருவோம். நிஃப்டிக்கு நாளைக்கு வந்திருக்க ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 23,518 ஹைலேருந்து லோ 23,009 இந்த ரேஞ்சுக்குள்ளே நாளைக்கு நிஃப்டி 50 இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். நிஃப்டியில் ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா 23,361 இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலியை நம்மளோட ஹை வரைக்கும் அதாவது 23,518 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்சில் ஒரு மைனர் ரெசிஸ்டன்ஸ் அதாவது அப்பர் சைடு வரக்கூடிய மூமெண்ட்டை ஸ்லோ பண்ணக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 23,464. ஸோ இது ஒரு ரேஞ்சாக மார்க் பண்ணிக்கோங்க. 23,464லேருந்து 23,518 அப்படின்றது நாளைக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆனாங்க அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைட் மூமெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட ஹையை பிரேக் பண்ணி அப்சைடில் ஒரு நல்ல ரேலி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி போகக்கூடிய அப்சைட் மூமெண்ட்டை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் 23,646 அதையும் கடந்து மேலே போகிறாங்க அப்படின்னா 23,773 மேக்ஸிமம் ஹையாக நாளைக்கு நம்ம நிஃப்டியில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. அதே மாதிரி ஒரு செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா 23,166 இந்த லெவலுக்கு கீழே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் ரேலியை நம்மளோட லோ வரைக்கும் அதாவது 23,009 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்சில் ஒரு மைனர் சப்போர்ட் அப்படின்னா 23,063. ஸோ 23,063லேருந்து 23,009 அப்படின்றத ஒரு ரேஞ்சாக மார்க் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இது நம்மளுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட லோவை பிரேக் பண்ணி கீழே வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி வரக்கூடிய ஃபாலை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் 22,881 அதையும் கடந்து கீழே வராங்க அப்படின்னா நாளைக்கு நம்ம மேக்ஸிமம் லோவாக நிஃப்டியில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 22,756. ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறாங்க அப்படின்னா அதாவது 23,361லேருந்து 23,518 நம்மளோட அப்பர் பிரேக் ஈவன்லேருந்து அப்பர் சைட் ஃபஸ்ட் டார்கெட் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ரிஜெக்ட் ஆகி இமீடியட்டாக ஒரு டவுன் சைட் டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளும் இமீடியட்டாக ஒரு டவுன் சைட் மூமெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ நம்ம ரெசிஸ்டன்ஸாக பார்க்கக்கூடிய 23,361 அப்படின்றது நம்மளுக்கு அப்போதைக்கு ஒரு சப்போர்ட் லெவலாக ரியாக்ட் ஆகும். ஸோ அப்போ இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆனாங்க அப்படின்னா நம்மளோட ஹையை பிரேக் பண்ணி அப்சைடில் ஒரு நல்ல ரேலி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் வேணும் அப்படின்னா 23,518 இந்த லெவலில் பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு அப்சைட் ரேலியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்.
அதே மாதிரி டவுன் சைடுக்கு 23,361ன்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி நெகட்டிவாக ஒரு டவுனில் ஓப்பன் ஆகுறாங்க. 23,166லேருந்து 23,009 அப்படின்ற நம்மளோட டவுன் சைட் பிரேக் ஈவன்லேருந்து டவுன் சைட் ஃபஸ்ட் டார்கெட் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி நம்மளோட சப்போர்ட் லெவலில் சப்போர்ட் எடுத்து இமீடியட்டாக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளும் இமீடியட்டாக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ நம்ம சப்போர்ட்டை பார்க்கக்கூடிய 23,166ன்ற இந்த லெவலில் ரிஜெக்ட் ஆகி டேர்ன் ஆனாங்க அப்படின்னா நம்மளோட லோவை பிரேக் பண்ணி கீழே ஒரு நல்ல ஃபால் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆனால் நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் வேணும்னா 23,166ன்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடுக்கு 23,009ன்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு டவுன் சைட் ஃபாலை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓவராலாக நாளைக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 23,361ன்ற இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடுக்கு 23,166ன்ற இந்த லெவலுக்கு கீழே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைடு ரேலியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்பிட்வீன் இந்த ரேஞ்சுக்குள்ளே சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு அப் ஆர் டவுன்னு ஒரு வாலட்டைல் மூவ்மெண்ட்டோட கன்சால்டேட் ஆகி சைட்வேஸில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ வாங்க நிஃப்டியோட ஓஏ எப்படி இருக்காங்கன்னு பார்த்துருவோம். ஸோ நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது 23,280. ஸோ 23,280 ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக பில்ட் ஆகிருக்காங்க. ஸோ ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா க்ளோஸுக்கு கீழே 23,000 23,200லாம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக பில்ட் ஆகிருக்காங்க. ஸோ ஃபைன் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா 23,500 24,000. அதே மாதிரி சப்போர்ட் லெவல் பார்த்தோம் அப்படின்னா 22,800 600 22,500. ஸோ ஓவரால் ஓய் பார்க்கும்போது நம்மளுக்கு புட்டை விட டபுள் டைம் கான்சன்ட்ரேட் பண்ணி ஹையாகவே பில்ட் ஆகிருக்காங்க கால் சைடில். ஸோ ஸ்ட்ரென்த் ஆஃப் ஓயை பார்க்கும்போது நம்மளுக்கு புட் சைடில் கம்மியாக பில்ட் ஆகிருந்தாலும் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே பில்ட் ஆகிருக்காங்க, நம்மளோட லிமிட்டுக்குள்ளேயே பில்ட் ஆகிருக்காங்க. ஸோ சப்போர்ட் லெவலில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ அப்பர் சைடு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரேஞ்சுக்குள்ளேயும் பில்ட் ஆகலை, அவுட்டர்லேயும் வீக்காக இருக்காங்கன்னு தான் வந்திருக்கு. ஸோ நாளைக்கு இதே கண்டிஷனில் ஓப்பன் ஆனாங்க அப்படின்னா அப்பர் சைடில் பிரேக் ஆகி ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்மளுக்கு கால் சைடில் ஓஏ அதிகமாக இருக்கிறதுனால அப்சைடில் ஒரு ஸ்லோ மூவ் இன்றைக்கி போன மாதிரியே ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் இதே கண்டிஷனில் நாளைக்கு ஓப்பன் ஆனாங்கன்னா. ஸோ ஓஏ சேஞ்ச் பார்த்துருவோம். ஸோ ஓஏ சேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி காலை விட புட்டில் டபுள் டைம்ஸ் பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தோம் அப்படின்னா காலில் ஓஏ வைண்டப் ஆகிருக்கிறது நம்மளுக்கு இங்கே கிளியராக இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் ஆஃப் ஓஏயும் அப்சைட் காட்டுது. ஸோ ஃபர்தராக நாளைக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் புட் சைடு அண்ட் கால் சைடு ரெண்டு சைட்லையுமே ஓஏ எப்படி பில்ட் ஆகிறாங்க அப்படின்றத வச்சு நம்ம நிஃப்டியை அனலைஸ் பண்ணலாம். ஸோ வாங்க பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டியில் நம்மளுக்கு வந்திருக்க ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 51,538 ஹையிலேருந்து லோ 50,421. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே நாளைக்கு பேங்க் நிஃப்டி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டியில் ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா 51,193 இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலியை நம்மளோட ஹை வரைக்கும், அதாவது 51,538 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு மைனர் ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னா, அதாவது வரக்கூடிய அப்சைட் மூவ்மெண்ட்டை ஸ்லோ பண்ணக்கூடிய இடம் அப்படின்னா 51,413. இதை ஒரு ரேஞ்சாக மார்க் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இது நம்மளுக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். 51,419லேருந்து 51,538 அப்படின்றது. ஸோ இந்த ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆகி டவுன் சைட் டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட ஹையை பிரேக் பண்ணி அப்சைடில் ஒரு நல்ல ரேலி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி போகக்கூடிய அப்சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் 51,818. அதையும் கடந்து மேலே போகிறாங்க அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் ஹையாக நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 52,097. அதே மாதிரி ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் ரேலி வேணும் அப்படின்னா 50,766 இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா நம்ம ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் ரேலியை நம்மளோட லோ வரைக்கும், அதாவது 50,421 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்சில் ஒரு மைனர் சப்போர்ட் அப்படின்னா வரக்கூடிய டவுன் சைட் மூவ்மெண்ட்டை ஸ்லோ பண்ணக்கூடிய இடம் அப்படின்னா 50,400
50,540. ஸோ இதை மேலே சொன்ன மாதிரி ஒரு ரேஞ்சாக மார்க் பண்ணிக்கோங்க. 50,540லேருந்து 50,421 அப்படின்றது நாளைக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட லோவை பிரேக் பண்ணி கீழே ஒரு நல்ல ஃபால் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி வரக்கூடிய ஃபாலை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் 50,141. அதையும் கடந்து கீழே வராங்க அப்படின்னா நாளைக்கு நம்ம மேக்ஸிமம் லோவாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 49,862. ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகுறாங்க. அதாவது 51,193லேருந்து 51,538ன்ற நம்மளோட அப்பர் பிரேக் ஈவன்லேருந்து அப்பர் சைட் ஃபஸ்ட் டார்கெட் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இம்மிடியேட்டாக ரிஜெக்ட் ஆகி டவுன் சைட் டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளும் இம்மிடியேட்டாக ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ நம்ம ரெசிஸ்டன்ஸாக பார்க்கக்கூடிய 51,193 அப்படின்றது நம்மளுக்கு அப்போதைக்கு ஒரு சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகும். ஸோ இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட ஹையை பிரேக் பண்ணி அப்சைடில் ஒரு நல்ல ரேலி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் வேணும் அப்படின்னா 51,538ன்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு அப்சைட் ரேலியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடுக்கு 51,193ன்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு டவுனில் நெகட்டிவாக ஓப்பன் ஆகுறாங்க 50,766லேருந்து 50,421ன்ற இந்த ரேஞ்ச் இருக்கு இல்லையா. நம்மளோட டவுன் சைடு பிரேக் ஈவன்லேருந்து டவுன் சைடு ஃபஸ்ட் டார்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி நம்மளோட சப்போர்ட் லெவலில் சப்போர்ட் எடுத்து இம்மிடியேட்டாக ஒரு அப்சைட் டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளும் இம்மிடியேட்டாக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ நம்ம சப்போர்ட்டாக பார்க்கக்கூடிய 50,766ன்ற இந்த லெவல் அப்போதைக்கு ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆகும். ஸோ அப்போ அந்த ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆகி டவுன் சைட் டேர்ன் ஆனாங்க அப்படின்னா நம்மளோட லோவை பிரேக் பண்ணி கீழே ஒரு நல்ல ஃபால் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆனாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் வேணும்னா 50,766ன்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடுக்கு 50,421ன்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு டவுன் சைட் ஃபாலை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓவராலாக பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 51,193ன்ற இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடுக்கு 50,766ன்ற இந்த லெவலுக்கு கீழே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் ரேலியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்பிட்வீன் இந்த ரேஞ்சுக்குள்ளே சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு அப்பார் டவுன்னு ஒரு வாலடைல் மூவ்மெண்ட்டோட கன்சால்டேட் ஆகி சைட் வேஸில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டியோட ஓஐ பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது 51,000ல் 51,000ன்றது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக பில்ட் ஆகிருக்காங்க. அதே மாதிரி 51,500 52,000 52,500லாம் ஃபைன் ரெசிஸ்டன்ஸாக பில்ட் ஆகிருக்காங்க. சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா 50,800. ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு டைஅப் லெவல். ஸோ சப்போர்ட்டில் பில்ட் ஆகிருக்காங்க. ஸோ அதே லெவல்லையும் நம்மளுக்கு ஓஐ கால் சைட்லேயும் பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ இந்த டவுன் வந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஸ்லோவான மூவ்மெண்ட் தான் போகிறதுக்கான பாசிபிள் இருக்கும். ஸோ ஓவரால் ஓஐ பார்க்கும்போது நம்மளுக்கு புட்டை விட டபுள் டைம்ஸ் காலில் டாமினேட் பண்ணி பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ இங்கே ஸ்ட்ரென்தன் ஆஃப் ஓஐ பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சப்போர்ட் லெவலில் நம்மளோட ரேஞ்சுக்குள்ளேயே நல்லா பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ அவுட்டர்லேயும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அப்பர் சைடில் நம்மளுக்கு அதிக லெவலில் பில்ட் ஆகிருந்தாலும் ஒய்டராக பில்ட் ஆகிருக்காங்க. ஸோ வீக்காக பில்ட் ஆகிருக்கிறாங்க. அவுட்டர்லேயும் இங்கே ரேஞ்சிலையும் எதுவும் ஹைலைட் ஆகலை. ஸோ நாளைக்கு இதே கண்டிஷனில் ஓப்பன் ஆனாங்க அப்படின்னா நம்மளுக்கு அப்பர் சைடில் ஒரு மூமெண்ட்டை நம்ம பேங்க் நிஃப்டிலையும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ சேஞ்ச் இன் ஓஐ பார்த்துருவோம். ஸோ சேஞ்ச் இன் ஓஐ பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு புட்டை விட கால் சைடில் இன்றைக்கி டாமினேட் பண்ணி பில்ட் ஆகிருக்கிறாங்க. அதே மாதிரி இங்கே கால் சைடில் ஓஐ வைண்டப் ஆகிருக்கிறதும் நம்மளுக்கு இங்கே கிளியராக இருக்குது. ஸோ ஃபர்தராக பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு கால் சைடில் ஓஐ எப்படி பில்ட் ஆகுறாங்க அப்படின்றத வச்சு நம்ம பேங்க் நிஃப்டியை அனலைஸ் பண்ணலாம். ஸோ வாங்க நாளைக்கு எக்ஸ்பைரிக்கு உண்டான ஃபின் நிஃப்டியோட லெவல்ஸை பார்த்துருவோம். ஃபின் நிஃப்டிக்கு பார்த்தோம் அப்படின்னா நாளையோட ரேஞ்ச் 22,844 ஹைலேருந்து
லோ 22,348. இந்த ரேஞ்சுக்குள்ளே நாளைக்கு FinNifty இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா 22,691 இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலியை நம்மளோட ஹை வரைக்கும், அதாவது 22,844 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு மைனர் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா 22,791 அப்சைடு வரக்கூடிய மூமெண்ட்டை ஸ்லோ பண்ணக்கூடிய பாசிபிள் இருக்க ஒரு மைனர் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதை வந்து ஒரு ரேஞ்சாக மார்க் பண்ணிக்கோங்க. 22,791 22,844 அப்படின்றது நாளைக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆகி டவுன் சைட் டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைட் மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகி இருக்காங்க அப்படின்னா நம்மளோட ஹையை பிரேக் பண்ணி அப்சைடில் ஒரு நல்ல ரேலி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி போகக்கூடிய அப்சைட் மூமெண்ட்டை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் 22,967 அதையும் கடந்து மேலே போகிறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஹையாக நாளைக்கு நம்ம FinNiftyயில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 23,091. அதே மாதிரி ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைடு ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா 22,501 இந்த லெவலுக்கு கீழே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைடு ரேலியை நம்மளோட லோ வரைக்கும், அதாவது 22,348 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த ரேஞ்சில் ஒரு மைனர் சப்போர்ட் லெவல் அப்படின்னா 22,401. ஸோ டவுன் சைடு வரக்கூடிய மூமெண்ட்டை ஸ்லோ பண்ணக்கூடிய பாசிபிள் இருக்க இடம் அப்படின்னா இந்த இடம் தான். ஸோ இது வந்து ஒரு ரேஞ்சாக மார்க் பண்ணிக்கோங்க. 22,401 22,348 அப்படின்றது நாளைக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து அப்சைட் டேர்ன் ஆனாங்க அப்படின்னா நம்ம ஒரு அப்சைட் மூமெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகிறாங்க அப்படின்னா நம்மளோட லோவை பிரேக் பண்ணி டவுன் சைடில் ஒரு நல்ல ஃபால் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி வரக்கூடிய டவுன் சைட் மூமெண்ட்டை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் 22,224 அதையும் கடந்து கீழே வராங்க அப்படின்னா மேக்ஸிமம் லோவாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 22,101. ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகுறாங்க. 22,691 22,844 இந்த ரேஞ்ச் இருக்குல்லையே அப்பர் சைடு பிரேக் ஈவன்லேருந்து நம்மளோட அப்பர் சைடு ஃபஸ்ட் டார்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி நம்மளோட ரெசிஸ்டன்ஸில் ரிஜெக்ட் ஆகி இம்மிடியேட்டாக ஒரு டவுன் சைடு டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளும் இமிடியேட்டாக ஒரு டவுன் சைடு மூமெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம இப்போ ரெசிஸ்டன்ஸாக பார்க்கக்கூடிய 22,691 அப்படின்றது அப்போதைக்கு ஒரு சப்போர்ட் லெவலாக ரியாக்ட் ஆகும். அப்போ இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆனாங்க அப்படின்னா நம்மளோட ஹையை பிரேக் பண்ணி அப்சைடில் ஒரு நல்ல ரேலி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ அந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூமெண்ட் வேணும் அப்படின்னா கிளியரான அப்சைட் மூமெண்ட் வேணும் அப்படின்னா 22,844 இந்த ரேஞ்சை இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு அப்சைட் ரேலியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடுக்கு 22,691 இந்த லெவலில் பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு டவுன் சைட் மூமெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதேமாரி நெகட்டிவாக ஒரு டவுன் சைடில் ஓப்பன் 22,501 22,348 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆனாங்க அப்படின்னா டவுன் சைடு பிரேக் ஈவன்லேருந்து டவுன் சைடு ஃபஸ்ட் டார்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி நம்மளோட சப்போர்ட் லெவலில் சப்போர்ட் எடுத்து இமீடியேட்டாக ஒரு அப்சைட் டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளும் இமீடியேட்டாக ஒரு அப்சைட் மூமெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம இப்போ சப்போர்ட்டாக பார்க்கக்கூடிய 22,501 இந்த லெவலில் ரிஜெக்ட் ஆனாங்க அப்படின்னா ரிஜெக்ட் ஆகி டேர்ன் ஆனாங்க அப்படின்னா நம்மளோட லோவை பிரேக் பண்ணி நல்ல ஒரு ஃபால் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் வேணும் அப்படின்னா 22,501 இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடுக்கு 22,348 இந்த லெவலுக்கு கீழே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா நம்ம ஃபர்தராக ஒரு டவுன் சைடு ஃபாலை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓவராலாக FinNiftyயை பொறுத்த வரைக்கும் 22,691 இந்த லெவலுக்கு மேலே நாளைக்கு சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 22,501 இந்த லெவலுக்கு கீழே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா நாளைக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்பிட்வீன் இந்த ரேஞ்சுக்குள்ளே சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு அப் ஆர் டவுன்னு ஒரு வாலடைல் மூமெண்ட்டோட கன்சால்டேட் ஆகி சைட் வேஸில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ FinNiftyயோட ஓஏ எப்படி இருக்காங்கன்னு பார்த்துருவோம். ஸோ FinNiftyயோட க்ளோஸ் ஆகிருக்கிறது 22,600 22,600 ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக பில்ட் ஆகிருக்கிறாங்க. 22,500 550 ஒரு நல்ல டைப் லெவலாக இருக்குது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா 22,700 780 ஃபைன் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா 23,000.
அதே மாதிரி சப்போர்ட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா 22,300 22,400. ஸோ ஃபைன் சப்போர்ட் அப்படின்னா 22,000. ஸோ ஓவரால் ஓஐ பார்க்கும்போது நம்மளுக்கு புட்டை விட கால் சைடில் டாமினேட் பண்ணி பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ ஸ்ட்ரென்த் ஆஃப் ஓஐ பார்க்கும்போது நம்மளுக்கு ரேஞ்சில் வந்து 2 லெவல் ஹைலைட் ஆகிருக்காங்க. ஸோ 3 இண்டிசஸ்லையுமே புட் சைடில் கம்மியாக ஹைலைட்டாக நம்மளுக்கு பில்ட் ஆகிருந்தாலும் நம்மளுக்கு நியரர் டு க்ளோஸ் நம்மளோட ரேஞ்சுக்குள்ளேயே அவங்க பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 22,600. ஸோ 22,600ன்றது நம்மளோட அப்பர் லிமிட். அதுக்கு அவுட்டர்லேயும் பார்த்தோம் அப்படின்னா வீக்காக தான் இருக்காங்க, இங்கே அவுட்டர்லேயும் ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க ரேஞ்சுக்கு. ஸோ அப்பர் சைடில் பிரேக் ஆனிச்சு அப்படின்னா ஒரு ஸ்லோவான அப்சைட் ரேலியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதே கண்டிஷனில் நாளைக்கு ஓப்பன் ஆனாங்க அப்படின்னா. ஸோ ஓஐ சேஞ்ச் பார்த்துருவோம். ஓஐ சேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி காலை விட புட் சைடில் டாமினேட் பண்ணி தான் பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் ஆஃப் ஓஏயும் ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் காட்டுது. ஸோ நம்மளுக்கு கால் சைடில் ஓஏ இன்றைக்கும் நம்மளுக்கு பில்ட் ஆகிருக்காங்க கான்சன்ட்ரேட் பண்ணி ஹையாக புட்டை விட. ஸோ அதனால் அப்சைடில் நாளைக்கு ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட் ஃபின் நிஃப்டியில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் இதே கண்டிஷனில் ஓப்பன் ஆனாங்கன்னா. ஸோ ஃபர்தராக நாளைக்கு ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கால் புட்டு 2 சைட்லேயுமே ஓஏ எப்படி பில்ட் ஆகுறாங்க அப்படின்றத வச்சு நம்ம ஃபின் நிஃப்டி அனலைஸ் பண்ணலாம். ஸோ வாங்க இண்டிவிஜுவலாக எந்தெந்த இண்டிசஸில் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஸோ நிஃப்டியில் பார்த்தோம் அப்படின்னா 22,200லேருந்து 24,700ன்றது ரேஞ்சாக வந்திருக்கு. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு நல்ல வாலட்டைல் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு வந்திருக்கு. பிரேக் நம்மளுக்கு இங்கே கிளியராக இல்லை. அப்படி பிரேக் ஆனிச்சு அப்படின்னா ஒரு வீக்கான பிரேக்குக்கு அப்புறம் ஒரு கன்சல்டேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கும். ஸோ வெள்ளிக்கிழமையோட ஹையை பிரேக் பண்ணி தான் இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்காங்க. நாளைக்கு பிரேக் அப் சைடு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு பாசிபிள். 23,280ன்றது மிட் ஆஃப் த ரேஞ்ச். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு நல்ல மூமெண்ட்டை நம்ம நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா 51,000லேருந்து 57,000 6,000 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு ரேஞ்சாக வந்திருக்கு. ஸோ ரேஞ்சுக்குள்ளே ஒரு நல்ல மூமெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் வந்திருக்கு. ஸோ இங்கே பிரேக் பார்த்தோம் அப்படின்னா டவுன் சைடில் பிரேக் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்குது அப்படின்னு தான் வந்திருக்கு. ஆனால் பிரேக்கில் ஒரு கன்சல்டேஷன் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு தான் வந்திருக்கு. அதாவது பிரேக்குக்கு அப்புறம் ஒரு ஸ்லோவான மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்திருக்கு. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் வெள்ளிக்கிழமையோட ஹையை பிரேக் பண்ணி தான் இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஸோ நாளைக்கு பிரேக்கிங் கண்டிஷன் கிளியராக இல்லை, ஒரு வீக்கான அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு வந்திருக்கு. ஸோ இங்கே வந்திருக்கிறது 51,000 க்ளோஸ் ஆகிருக்காங்க. நம்மளுக்கு வந்திருக்க ரேஞ்சோட லோயர் லிமிட். ஸோ இதுக்கு கீழே ஒரு சின்னதாக நெகட்டிவாக ஓப்பன் ஆனாலும் இதுக்கு கீழே ஓப்பன் ஆகுவாங்க, இல்லை இதுக்கு மேலே ஓப்பன் ஆனாலும் 51,000 பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அகைன் ஒன்ஸ் இந்த 51,000 பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு அப்சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓவராலாக 51,000ன்ற இந்த லெவலில் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கிளியராக வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபின் நிஃப்டி பார்த்துருவோம். ஃபின் நிஃப்டிக்கு வந்திருக்க ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 22,500லேருந்து 24,500 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு நல்ல வாலட்டைல் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் வந்திருக்கு. ஸோ இங்கே பிரேக் பார்த்தோம்னா டவுன் சைடில் பிரேக் ஆகிறதுக்கான ஒரு பாசிபிள் இருக்குன்னு தான் வந்திருக்கு. ஸோ பிரேக்கு வீக்கான பிரேக். ஸோ ஓவராலாக 3 இண்டிசஸ்லையுமே பிரேக் ஆனதுக்கப்புறம் ஒரு கன்சல்டேஷன் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் இங்கே வந்திருக்கு. ஸோ ஃபின் நிஃப்டியில் வெள்ளிக்கிழமையோட ஹையை பிரேக் பண்ணி தான் இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்காங்க. நாளைக்கு பிரேக் அப் சைடில் பாசிபிள், அப் ட்ரெண்ட் பாசிபிள். ஸோ க்ளோஸ் பார்த்தோம் அப்படின்னா 22,600. ஸோ நியரர் டு நம்மளோட சப்போர்ட். ஸோ நம்ம ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 22,500ன்ற இந்த லெவலை கொஞ்சம் கிளியராக வாட்ச் பண்ணிக்கோங்க. இதுக்கு கீழே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அகைன் இதை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு அப் சைடில் நல்ல பையிங்கோட ஒரு அப்சைட் ரேலியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நாளைக்கு ஃபின் நிஃப்டியோட எக்ஸ்பைரி இல்லையா. ஸோ 0 to 0 நான் எந்த ஸ்ட்ரைக்கில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா 22,300லேருந்து 23,050ன்ற இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க ஸ்ட்ரைக்ஸில் நம்மளுக்கு ஒரு பையிங் கிடச்சிச்சு அப்படின்னா ஒரு நல்ல வாலட்டைல் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் நாளைக்கு எக்ஸ்பைரிக்கு உண்டான ஃபின் நிஃப்டியோட லெவல்ஸை பார்த்தோம். இண்டிவிஜுவலாக எந்தெந்த இண்டிசஸில் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், பிரேக் அவுட் எந்த சைடு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் மற்றும் ஓஏ டேட்டா டீட்டெயில்டு அனாலிசிஸ் பார்த்தோம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்த்த ஓஏ எல்லாமே இஓடியில் உள்ள ஓஏ. ஸோ லைவில் எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த சேஞ்சஸ் தான் நம்மளோட குரூப்பில் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபின் நிஃப்டியோட வீக்லி எக்ஸ்பைரியில் 0 to 0 நான் எந்த ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோடய ஸ்ட்ரைக் ப்ரிடிக்ஷன்ஸையும் ரேஞ்சையும் நான் இதில் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், லிங்க்கை பயன்படுத்தி ஜாயின் ஆகிக்கங்க. லைவில் என்னோட அனாலிசிஸ் அண்ட் ப்ரிடிக்ஷன்ஸ் மற்றும் ஓஏ டேட்டா அப்டேட்ஸ் இண்டிசஸ் ரேஞ்சஸோடு நம்ம உடனுக்குடன் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம குரூப்பில் இருக்க மெம்பர்ஸ்லாம் அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. என்னோட ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸோ அதற்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட காமன் குரூப்பில் ஜாயின் பண்ணி அதன் மூலிமா நம்மளுக்கு டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது அப்படின்றத நம்ம கைட் பண்ணுவோம்.
திருப்பி ஒரு தடவை சொல்லிக்கிறேன், நம்ம எந்த ஒரு கால் சர்வீஸும் பண்ணுறதில்ல. இஓடியில் இண்டிசஸ் அனலைஸ் பண்ணுற மாதிரி ஸ்ட்ரைக்ஸ் அனலைஸ் பண்ணி அதில் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ப்ரிடிக்ஷன் பையிங் ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட்ஸ் என்ன அப்படின்றத தான் நம்ம அதில் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ என்னோட ப்ரிடிக்ஷன்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு முறை டிஸ்க்ளைமர் கொடுத்திடலாம். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. நம்மளோட சேனலில் எந்த ஒரு ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷனோ ட்ரேடிங் டிப்ஸோ ட்ரேடிங் பர்பஸ்க்காக கொடுப்பதில்லை. முழுக்க எஜுகேஷனுக்கான வீடியோஸ் தான். இந்த வீடியோவில் பகிரப்பட்டுள்ள அனைத்து லெவல்ஸ்களுமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே ஒழிய ட்ரேடிங் பர்பஸ்க்காக அல்ல. ஸோ அதேமாரி நீங்கள் இந்த லெவல்ஸை யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணி வரும் லாபம் மற்றும் நஷ்டத்திற்கு நானோ என்னுடைய இந்த சேனலோ எந்த ஒரு வகையிலும் பொறுப்பேற்றுக் கொள்ள முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். லைவில் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ லைவில் உங்களோட ஓன் அனாலிசிஸ் ஓன் ப்ரிடிக்ஷன் யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சாம்ஸ்கி சைனிங் ஆஃப்.